வரி குறைப்பு தொடர்பாக அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக மத்திய அரசு அதிகாரிகள் தகவல். ட்ரம்ப் அழுத்தத்தை பொருட்படுத்தாமல் இருதரப்பு ஒப்பந்தங்கள் அடிப்படையில் மட்டுமே வரி குறைப்பை செயல்படுத்த திட்டம். பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக பாகிஸ்தானுக்கு பயணம் மேற்கொள்வதை தவிர்க்கும்படி அமெரிக்க குடிமக்களுக்கு ட்ரம்ப் அரசு அறிவுறுத்தல். பலுசிஸ்தான், ஹைபர் பக்துன்வா மாகாணங்களுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு நாளை தொடங்கும் நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் கூட்டம் நடைபெற்றது. மும்மொழிக் கொள்கை, நிதி பகிர்வு, தொகுதி மறுவரையறை உள்ளிட்ட பிரச்சினைகளை நாடாளுமன்றத்தில் எழுப்புவது தொடர்பாக ஆலோசனை நடத்தியதாக தகவல். திமுக எம்பிக்கள் தமிழ்நாட்டின் அனைத்துக் கட்சி எம்பிக்களையும் ஒருங்கிணைத்து முன்னெடுப்புகளை டெல்லியில் மேற்கொள்ள வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தல். தொகுதி மறுவரையறை என்பது தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்களின் பிரச்சினை என சுட்டிக்காட்டி திமுக எம்பி கூட்டத்தில் பேச்சு. சாகித்ய அகாடமி விருதுக்கு தேர்வாகியுள்ள பேராசிரியை விமலாவிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாராட்டு. கல்வி புலத்திலிருந்து இலக்கிய மொழி பெயர்ப்புகளில் ஈடுபடும் தங்களின் பாராட்டத்தக்க பணி தொடர வேண்டும் என வாழ்த்து. இந்தி மொழி பயன் தரும் என்றால் தமிழக மக்களே அதை தேடி படிப்பார்கள் என்று விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து. இதனை ஒரு கொள்கையாக வரையறுத்து கட்டாயமாக்கி அரசு பள்ளிகளில் திணிக்க முயற்சிப்பதை தான் நாம் எதிர்க்கிறோம் என்று விளக்கம். இந்தியை படித்தால் உலக நாடுகளில் எங்கே வேலை கிடைக்கும் என்பதை சொல்ல வேண்டும், அல்லது இந்தியாவில் எங்கே வேலை கிடைக்கும் என்பதை சொல்ல வேண்டும். வேலை கிடைப்பதற்காக ஒரு மொழியை படிக்க வேண்டும் என்றால் இந்தியே போதும் என்று மக்கள் தானாக படிக்க தொடங்குவார்கள். இந்தியை படித்தால் வேலை கிடைக்கும் என்பது உண்மையாக இருந்தால் அதை தேடி படிக்கிறவர்களை யாரும் தடுக்க முடியாது. ஆங்கிலத்தை அவரவராக விரும்பி படிக்கிறார்கள், யாரும் கட்டாயப்படுத்தவில்லை. ஆந்திரா, பீகார் உள்ளிட்ட பல மாநிலங்களில் பெண் கல்விக்கு முக்கியத்துவமில்லை என்று அமைச்சர் துரைமுருகன் பேச்சு. தமிழ்நாட்டில் பெரியாரால் தான் பெண்களுக்கு கல்வி சம உரிமை கிடைத்தது என்று பெருமிதம். திருப்பூரில் பனியன் வேஸ்ட் குடோனில் திடீர் தீ விபத்து. வானளவிற்கு புகைமூட்டம் கிளம்பியதால் சுற்றுவட்டார மக்கள் அவதி. விருதுநகரில் கலால்வரி உதவி ஆணையரிடம் ரூபாய் 3,75,500 பறிமுதல். தனியார் மதுபான பார்கள், மெத்தனால் ஆய்வகங்களில் இருந்து லஞ்ச கமிஷன் பெற்று சென்று கொண்டிருந்தவரை கையும் களவுமாக பிடித்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார். தருமபுரி அருகே நல்லம்பள்ளியில் ஆசிரியை வீட்டில் 100 பவுன் நகை மற்றும் 1.50 லட்சம் ரொக்கப்பணம் கொள்ளை. 3 தனிப்படைகள் அமைத்து கொள்ளையர்களை தேடும் பணியில் போலீசார் தீவிரம். மொரீஷியஸில் 12ஆம் தேதி நடைபெறும் தேசிய தின கொண்டாட்டத்தில் தலைமை விருந்தினராக பங்கேற்கிறார் பிரதமர் மோடி. 2 நாள் சுற்றுப்பயணத்தின் போது முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பு. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு நாளை தொடங்குகிறது. தொகுதி மறுசீரமைப்பு, இந்தி திணிப்பு உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்ப தமிழ்நாட்டு எம்பிக்கள் ஆயத்தம். புதுக்கோட்டை மாவட்டம் நமனசமுத்திரம் அருகே 2 கார்கள் சரக்கு வாகனம் மோதிக்கொண்ட விபத்தில் உயிரிழப்பு எண்ணிக்கை 5ஆக உயர்வு. விபத்தில் படுகாயமடைந்த 8 வயது சிறுமி, ஓட்டுநர் ஆகியோருக்கு தீவிர சிகிச்சை. இந்தி தெரியாததால் தனக்கு எந்த கஷ்டமும் ஏற்படவில்லை. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் கனிமொழி எம்பி பேச்சு. சொல்றாங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஹிந்தி கத்துக்க மாட்டேங்கிறீங்க, கஷ்டப்பட போறீங்க, உங்க வீட்டு பிள்ளைங்கள்லாம் ஹிந்தியை படிக்கிறாங்க. யார் படிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல, நான் படிச்சது இல்லை. ஆனா நீங்கெல்லாம் படிக்கிறீங்க. படிக்கிறதுனால உங்களுக்கு என்னென்னவோ கிடைக்குது, என்ன கிடைக்குதுன்னு எனக்கு
படிச்சு என்ன கிடைக்குதுன்னு யாராவது இங்கே படிச்சீங்களான்னு தெரியாது. ஆனா என்ன கிடைக்குது ஹிந்தி படிச்சுன்னு எனக்கு தெரியல. நானும் டெல்லியில இருக்கேன், எனக்கு ஒன்றும் ஹிந்தி தெரியாததுனால எந்த கஷ்டமும் இல்லை. விஜயின் கருத்து சினிமாவில் வரும் டைலாக் போன்று உள்ளது. பெண்கள் பாதுகாப்பு குறித்த விஜயின் பேச்சுக்கு அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் பதிலடி. 2026 திமுக ஆற்ற சபதம் மேற்கொண்டு விஜய் சொல்லியிருக்காரு. அது பத்தி கருத்து? அது சினிமாவில் இருக்கலாம், டைலாக்காக இருக்கும். சினிமா டைலாக் போட்டு இருக்கிற பாதுகாப்பு பேர் எவ்வளோ பாதுகாப்பு மகிழ்ச்சியாக நலத்தை கிட்டத்தட்ட மகளிர் லட்சம் கோடியாக மகளிருக்கு கடன் வழங்குகின்ற நிகழ்வு. நோட்டாவுடன் போட்டி போடும் கட்சி பாஜக என்று அமைச்சர் ரகுபதி விமர்சனம். நடிகர் விஜயை நாங்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொண்டது இல்லை என்று கருத்து. பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அது நோட்டாவோட போட்டி போடுற கட்சி தான், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. மற்ற கட்சிகளோடு சேர்ந்து ஓட்டு வாங்கி இருக்கிறார்களே தவிர அவர்களது தனிப்பட்ட ஓட்டு வங்கி இன்றைக்கும் அதிகரிக்கவில்லை. தமிழ் மண்ணிலே பாரதிய ஜனதா கட்சி என்பது கால் ஊன்ற முடியாது நோட்டாவுக்கு போட்டியான ஒரு கட்சியாகத்தான் இன்றைக்கும் நாங்கள் பார்க்கின்றோம். நாங்கள் அதை பற்றி கருத்தே சொல்லலை. அவங்கள நாங்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக்கல. ஏன் நீங்கள் அதே பற்றி திருப்பி கேட்குறீங்க? விடுமுறை தினத்தையொட்டி சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தா நினைவு மண்டபம் திருவள்ளுவர் சிலையை கண்டு களித்து மகிழ்ச்சி. பாப்கார்ன் பெண்களுக்கு ஆதரவாக பாரிஸ் ஈஃபில் டவரில் வண்ண விளக்கு வாசகம். மகளிர் தினத்தையொட்டி கட்டுப்பாடுகளை தளர்த்த தலிபான் அரசுக்கு பிரான்ஸ் வலியுறுத்தல். சிரியாவில் ஏற்பட்டுள்ள உள்நாட்டுப் போரில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1000-ஐ கடந்துள்ளதாக தகவல். மக்களில் 745 பேரும் அரசு பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 125 பேர், ஆயுதப்படையைச் சேர்ந்த 148 பயங்கரவாதிகள் உயிரிழந்ததாக தகவல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.